வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவர பார்க்கறதுக்காகவே எல்லாரும் பயங்கர வெயிட்டிங்கா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் அதே மாரி தான் பயங்கர ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதேபோல எனக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா செம்ம சந்தோஷம். பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து ஃபுல் மூவி ரிவ்யூ போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் எல்லாரும் புக் பண்ணி தியேட்டர்ல போய் பாருங்க. முடிஞ்சவும் தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய விருந்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல. ஏன்னா, இந்த டைம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனாலேயே எல்லாருமே பயங்கர அந்த ஒரு இத பார்க்கறதுக்காக பயங்கரமான வெயிட்டிங்ல இருப்பீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ட்ரெய்லர்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தளபதிய பத்தி ஒருத்தர் கேட்கறாரு. அவரு கேட்ட உடனே தலைவர தொட்டல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சீனு, பயங்கரமான தியேட்டர்ல பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கும். செம்மையா சொல்லணும்னா தியேட்டர்லயும் பயங்கரமா இருக்கும். அதேபோல இந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே மேபி வந்து ஏ சர்டிபிகேட் குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால குழந்தைகள் மட்டும் பார்க்க முடியாது. கண்டிப்பா ஓடிடில வரம்போது குழந்தைகள், ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பாருங்க. இப்போதைக்கு ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கலாம். குழந்தைங்க மட்டும் தான் மிஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்லர்ல மெயினா சொல்ல வர விஷயம் என்னன்னா, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிஜத்திலயும் சரி, ஆ சினிமாலயும் சரி, அவரு ஒரு ஹீரோன்றத நிரூபிச்சுட்டே தான் இருக்காரு. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு அப்பா, மகள் சென்டிமெண்ட் சீன் கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த ட்ரெய்லர்ல பார்த்தாலே ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதேபோல பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், சாங்ஸும் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அதுலயும் "ராவண மவன்டா" அப்படின்ற சாங்லாம் சும்மா தெறிக்க தெறிக்க இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவரு அதே மாரி இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல கண்டிப்பா வந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆளா வருவாருன்னு தோணுது. நெறைய சஸ்பென்ஸ் அண்டு ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான இருக்கும்னு எனக்கு தோணுது. முக்கியமா எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதேபோல எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லர் ரிவ்யூவ வந்து என்னால ரிவ்யூவ அதிகமா சொல்ல முடியல. ஏன்னா பேச ஆரம்பிச்சாலே ஃபுல்லா தளபதி, தளபதி, தளபதின்னு தான் எனக்கு வருது. ஏன்னா, நானும் ஒரு தீவிரமான ஃபேன். அதனால என்னால இந்த ட்ரெய்லர பெருசா ரிவ்யூ பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறதுனால, தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து எல்லாரும் படம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் உங்கள மாரி வெயிட்டிங்ல தான் இருக்கேன். அந்த டிக்கெட் கிடைச்சதும் போய் பார்ப்பேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தளபதி படம் ரிலீஸ் ஆன உடனே ஹேப்பியா இருப்பீங்க. ஓகே. தேங்க் யூ.